பிரபு ஆக்டிங் சூப்பர் சார். இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஒரு சுத்து வருவார் சார். நல்லா வருவார். வாழ்த்துக்கள் விக்ரம் பிரபு சார். எல்லாருமே செமையா பண்ணிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. எட்ஜ் சீட் எட்ஜ்ல பாக்குற மாதிரி சில மூமெண்ட்ஸ் இருக்குல்ல. பிஜிஎம் பயங்கரமா பண்ணிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல இமோஷனல் டச்சா இருந்துச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப இது இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க. அதுவும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா மஸ்ட். திரைப்படம் நம்மள உண்மையிலே சிறை அடிச்சிச்சுன்னே சொல்லலாம். எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. டேரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள். ஸ்டோரி நல்லா இருந்தது. விக்ரம் பிரபு சாரும் நல்லா நடிச்சிருந்தாரு. விக்ரம் பிரபுவை விட இவங்க 2 பேரோட கேரக்டர் தான் மெயினா இருக்கும். இவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. ஜெய்பீமோட அந்த மாதிரி இருக்கும். மஸ்ட் வாட்ச். ஃபேமிலியோட கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம். விக்ரம் பிரபு சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு குடோஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஹைலைட்டா இருந்தது. மஸ்ட் வாட்ச். ஃபேமிலியோட கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம். விக்ரம் பிரபு சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு குடோஸ். ஸோ எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. போலீஸ் ரோல், மற்ற கேரக்டர் ரோல் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அக்யூஸ்டா நடிச்ச புது கேரக்டர் ரோல் அவங்களும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. நிறைய புதுமுகங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க சார். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்குன்ட்டு. ரொம்ப அழகா பண்ணுவாங்க. ஸ்டோரி, சாங்ஸ், மியூசிக் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இங்கே கிடையாது. ஐ பிலாங் டு மும்பை. எனக்கு அவ்வளோ பேச வராது. பட் ஸ்டில் ஐ என்ஜாய் தி மூவி வெரி மச். திரைப்படம் நம்மள உண்மையிலே சிறை அடிச்சிச்சுன்னே சொல்லலாம். எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. டேரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள். ஸ்டோரி நல்லா இருந்தது. விக்ரம் பிரபு சாரும் நல்லா நடிச்சிருந்தாரு. கானாக்காரன்ல இருந்தா போலவே நல்லா கனெக்ட் ஆயிருக்காரு இப்போ அந்த போலீஸ் சப்ஜெக்ட்ல. ஆக்சுவலி நாங்கள் வந்து பாண்டியோட ரிலேட்டிவ்ஸ். அதில் வர போலீஸ் பாண்டியோட ரிலேட்டிவ். படம் ரொம்ப நல்லா இருந்தது. யுவன் சார் வாய்ஸும் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோப்பும் நல்லா இருந்தது சார். புது ஹீரோ சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவர் ஹீரோ புது ஹீரோ வந்து புது ரொம்ப ஹீரோ நல்லா புது ஹீரோன்னு சொல்ல முடியாது. நல்லா அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. ஆமாங்க சார். சார் ஒரு கேரக்டர் வந்து நல்லா சூஸ் பண்ணிருக்காங்க சார். ஒரு கேரக்டருக்கும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா சூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டர்லயே அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம் சார். அவ்வளவு நல்லா இருந்தது. அவரு புதுமுகம் மாதிரி தெரியல. நல்லா நடிச்சிருந்தாரு. ஆமாங்க சார். சார் விக்ரம் பிரபு சார் அவர் அதாவது எப்படின்னா ஒரு போலீஸ்ல வந்து அவங்க நல்லவங்களும் இருப்பாங்க, நம்ம அவங்கள நம்பலாம் அப்படின்றது தான். போலீஸ்னாலே அவங்க வந்து ரக்கடு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவங்களுக்குள்ளேயும் மனசுல ஈரம் இருக்கு அப்படின்றத அந்த படத்தை கொண்டு வந்திருக்கு சார். இப்ப நாங்களாம் ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் சார். நாங்க ஃபேமிலியா தான் வந்து பாத்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் படம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அதோ குழந்தைங்களாம் வந்து பாத்துருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு. வைலன்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார். பிஜிஎம் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. சொல்லிட்டே போலாம். என்னெல்லாம் வந்து நாங்க தியேட்டர் விட்டு ஏந்து வர முடியல. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல படம் சார். கண்டிப்பா 8 கொடுக்கலாம் சார். 8. சூப்பரா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே செமையா பண்ணிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சீட் எட்ஜ்ல பாக்குற மாதிரி சில மூமெண்ட்ஸ் இருக்குல்ல. பிஜிஎம் பயங்கரமா பண்ணிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சாரி, சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் செமையா பண்ணிருக்காங்க. So all the best to the team. ஆமா, அவங்கள வச்சு தான் ஃபுல் படம். ட்ரூ ஈவென்ட்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு ரியல் கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்றது இதா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ப்ளீஸ் டு வாட்ச். எல்லா சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஏதாவது சீட் எட்ஜ்ல உட்கார்ந்து பாக்குற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ், கூஸ்பம் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல இமோஷனல் டச்சா இருந்துச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப இது இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க. அதுவும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா மஸ்ட். நல்ல இமோஷனல் மூவி. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஃபேமிலி கேட்டகரி தான். எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்கா வயலன்ஸ் மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்து ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆக்டர்ஸ், நியூ ஆக்டர்ஸ் மாதிரி எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸா பண்ணாங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆமா, இன்ஃபேக்ட் எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கும் நான் வந்துட்டு பாராட்டி சொல்வேன். எல்லாருமே ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. படம் ஓவரால் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா எமோஷனலா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாருக்கும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் நல்லா செட் ஆகும். நல்லா இருந்தது.
நல்லா இருந்தது ப்ரோ. புதுமுகம் அதான் தெரியவே இல்லை. அவங்க கேரக்டர் எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்குமே ஜெல் ஆயிடுச்சு. அவரை பார்த்தோன்னே முதல்ல வந்து வட சென்னையில நடிச்சிருப்பார்ல, அவரை மாதிரி இருந்தது. நானும் அவரை தான் நினைச்சேன். அப்புறம் தான் பார்த்தா நியூ கேரக்டர்னு தெரிஞ்சது. அவரோட கேரக்டர் நல்லா டீப்பா ஒர்க் அவுட் ஆச்சு. அவரே அவரோட பேரா நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் எமோஷன் நல்லா ஒர்க் ஆச்சு. அதான் விக்ரம் பிரபுவை விட இவங்க 2 பேரோட கேரக்டர் தான் மெயினா இருக்கும். இவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. ஜெய்பீமோட அந்த மாதிரி இருக்கும். ம் இந்த 2 பேரை வச்சு தான் கதை வரும். அதுல சூர்யா சார் பண்ண மாதிரி இதுல விக்ரம் பிரபு சார் பண்ணிருப்பாரு. ஆனா ரொம்ப நல்ல எமோஷனலா டச் ஆச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. ஜெய்பீம்ல உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாதிரி இருக்காது. அதான் அந்த கம்பேர் பண்ணல சொல்றேன். இதுல வந்து நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். அடுத்தது கிளைமேக்ஸ்லயும் ஒரு ட்விஸ்டா இருக்கும். அந்த ட்விஸ்ட் எல்லாம் வச்சதால படம் வந்து நல்லா என்கேஜிங்கா போச்சு. போர் அடிக்கல. ஆ நல்லா இருக்கு ப்ரோ. அதான் சின்ன படங்கள்லாம் வந்து ரொம்ப ரீச் ஆகாது. ஆனா இது மாதிரி நல்ல படங்கள்லாம் ரீச் ஆகும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நல்ல ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க படத்துக்கு. நான் நிறைய ட்விட்டர்லாம் பார்த்ததே வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. அதை பார்த்து தான் நான் வந்தேனே. நல்லா ஏன்னா இல்லைனா கூட நம்ம வந்தே இருக்க மாட்டேன். நான் கூட வந்திருக்க மாட்டேன். எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ வச்சு தான் வரும். இந்த மாதிரி படம்லாம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ போட 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 ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஹிட் ஆகணும். அது மாதிரி படம்லாம் நிறைய வருது. நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணோம். இது மாதிரி நல்ல படம். இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்போ நான் எப்படி இருந்தாலும் ஸ்டேட்டஸ் போடுவேன். என்னை பார்த்து ஒரு 4 பேர் வருவாங்க. அது மாதிரி வர வர நல்ல டேட் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. கிறிஸ்மஸ் டேட் வேற, நியூ இயர் வீக் வேற இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆச்சுன்னா கண்டிப்பா நல்லா ஓடும். நல்லா வரணும். ஃபேமிலி ஆடியன்ஸ்னு இல்லை ப்ரோ. எல்லாருக்குமே செட் ஆகும் ப்ரோ. யங்ஸ்டர்ஸாக வந்தாலும் செட் ஆகும், ஓல்டு பீப்புள் வந்தாலும் செட் ஆகும், சின்ன பசங்க வந்தாலும் செட் ஆகும். அதான் இந்த படத்தில் வந்து தப்பான கருத்து எதுவுமே இல்லை. எல்லாம் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான். நல்லதை சொல்லி நல்ல மெசேஜ் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல படம் தான். விக்ரம் பிரபு எக்ஸலண்டா நடிச்சிருக்காரு. மிஸ்டர் அக்ஷய்குமார் ஆல்சோ நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு முதல் படம் மாதிரியே இல்லை, நல்லா நடிச்சிருக்காரு. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா பார்க்கலாம் சார். அடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. நல்லா இருக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பா புது புது பொண்ணுங்க மாதிரியே இல்லை சார். எல்லாம் நல்லாவே பண்ணிருக்காங்க. ரொம்ப இயல்பா யதார்த்தமா இந்த காலத்துக்கு அதானே சார் தேவை. நடிப்புன்றது இல்லை, அவங்களா இருந்திருக்காங்க. எக்ஸலன்ட். எல்லாருமே பார்க்கலாம் சார். எல்லாரும் போய் பார்க்கலாம் சார். தாராளமா பார்க்கலாம். உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க பாட்டி எல்லாரையும் கொடுக்கும். விக்ரம் பிரபு ஆக்டிங் சூப்பர் சார். இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சுத்து வருவார் சார். நல்லா வருவார். வாழ்த்துக்கள் விக்ரம் பிரபு சார்.